இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டான ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் வீட்லயே ஹோட்டல் ஸ்டைல்ல செய்யலாம். ஆட்டுக்காலை நல்லா க்ளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கர்ல சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 7 விசில் விட்டுக்கணும். ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய், 4, 5 முந்திரி, 1 கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பா அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயை வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே இடிச்சு வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே 7 விசில் விட்டு வேக வச்சிருந்த ஆட்டுக்காலையும் இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு அதையும் குழம்புல சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க, வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம். இது 5 நிமிஷம் கொதிச்சதும் டேஸ்டான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி.